அம்மா அது தெரிஞ்சுதான் என்ன வழி மறைச்சு கலாச்சிட்டு இருந்தீங்களா? ஆமா குரு, நீங்க அந்த கெட்டப்ல வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? எங்கேயோ இருந்து எங்க குடும்பத்துக்குள்ள வந்து, ஆனா எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு இவ்வளவு தூரம் நீ போராடுற. இப்படி ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்டா கிடைக்க நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு ஒண்ணு நினைச்சா ரொம்ப பெருமையா தான் இருக்கு. கதிர், இது உங்க குடும்பம் மட்டும் இல்ல, என் குடும்பமும் தான். நான் எடுத்திருக்கிற இந்த முயற்சியால 2 குடும்பமும் ஒண்ணு சேரது தான் எனக்கு சந்தோஷமே. அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். குரு, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன? எனக்காக ஒரே ஒரு தடவை இந்த கெட்டப்ப மறுபடியும் ஒரு வாட்டி போட்டு காட்டுங்களேன். என்ன சிஷ்யா, உங்களுக்கு என்ன விளையாட்டா இருக்கா? உங்க அம்மா வந்துருவாங்க. நீங்க ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வெளிய போங்க. ஒரே வாட்டி, ஒரே வாட்டி. ஏய், மீசையாவது வச்சு காட்டு. ஒரே ஒரு தடவை. ஏய், ஒரே வாட்டி. ஏய், ஏய். எனக்காக ஒரே ஒரு தடவை இந்த கெட்டப்ப மறுபடியும் ஒரு வாட்டி போட்டு காட்டுங்களேன். என்னம்மா? நீ உடனே கிளம்பி பெங்களூர் வாடி. என்னம்மா திடீர்னு வர சொல்ற? நாளைக்கு நம்ம வீட்ல பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் இருக்குடி, அதுக்கு நீ இருக்கணும்ல. அம்மா, இங்க பாட்டி வீட்லயும் பந்தக்கால் நடுறாங்க, நான் இங்கேயும் இருக்கணும்மா. ஏய், நீ புரிஞ்சுதான் பேசுறியா? இங்க உன் அண்ணனுக்கு கல்யாணம்டி, நீ இருக்கிறதானே முக்கியம். இங்கேயும் தான் என் அண்ணனுக்கு கல்யாணம், நான் இங்க இருக்கிறதும் தான் முக்கியம். இது எப்படிம்மா நான் உன்கிட்ட சொல்லுவேன்? உன்கிட்ட உண்மையும் சொல்ல முடியாம பொய்யும் சொல்ல முடியாம நான் தவிக்கிறேம்மா. என்னடி பதில் சொல்லாம இருக்க? அம்மா, ரோகிணி கல்யாண வேலை நடந்துட்டு இருக்குல்லம்மா, அதுல ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்குமா. நான் இருந்துதான் அதை சரி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். நீ சொல்றது நியாயம் தாண்டி, ஆனா நீ இல்லைன்னா உன் அப்பா எவ்வளவு வருத்தப்படுவாருன்னு தெரியுமா? உன்கிட்ட அவரு சொல்றது கிடையாது, ஆனா என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாரு. ப்ளீஸ்மா, எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இந்த குடும்பத்துல இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நான் என்னால முடிஞ்ச எல்லா வேலையும் செய்யணும். ரங்கநாயகி அத்தை மனசுல இடம் பிடிக்கணும், ரோகிணி ராகினி ரூபினி மனசுல இடம் பிடிக்கணும். அப்படியெல்லாம் நடந்தா தானம்மா என்னால 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்க முடியும். அம்மா, இது அதுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புமா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா அப்பா வருத்தப்படுவாரு, வர்ஷா வருத்தப்படுவா. அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. ப்ளீஸ் எனக்காக இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. நீ நிச்சயமா பாராட்டுற மாதிரி ஒரு வேலையை தான் செய்வேன், நீயும் அப்பாவும் பெருமைப்படுற மாதிரி ஒரு வேலையை தான் நான் செய்வேன். ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு என்ன ஏன் வழியில விட்டுருங்க. சரி, எதுனாலும் பண்ணு, ஆனா அப்பப்ப என்கிட்டயே டிஸ்கஸ் பண்ணிக்கோ. எல்லா கஷ்டத்தையும் நீயே உன் தலையில போட்டுக்காத. சரிம்மா, கண்டிப்பா டிஸ்கஸ் பண்றேன். சரி, வச்சிடுறேன். பாய். பாட்டி, எதுக்கு இவ்வளவு அவசரமா வர சொன்னீங்க? நான் ஒன்னும் உன்னை வர சொல்லலையம்மா, ஒரு முக்கியமான ஆளு உன்னை பார்க்கணும்னு வர சொல்லிச்சு, அதான் வர சொன்னேன். முக்கியமான ஆளா? அது யாரு? எங்க இருக்காங்க? பா. என்ன கதிர் இது? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? பயப்படுறாளா நீ? நீ பண்ற காரியம்லாம் பயப்படுற ஆள் பண்ற காரியமா என்ன? புஜ்ஜி பாபு, எங்களை ஏமாத்தலாம்னு நினைக்காதீங்க. டேய், எதுக்கட தேவையில்லாம என் ஃப்ரெண்டு புஜ்ஜிபாவை இழுக்கிற? என்ன பாட்டு, நீயும் கூட்டு கலவாணி தானே? ஆமா பாட்டி, கதிர் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமாண்டா, நானும் என் பேத்தியும் சேர்ந்து சில விஷயங்கள்லாம் பண்றோம். இப்ப என்ன இப்போ? நான் ஒன்னும் தப்பு சொல்லலையே, நான் கூட அதை பாராட்டி ஒரு பரிசு கொடுக்கலான்னு தான் வந்தேன். என்ன பரிசுடா? இதோ காட்டுறேன் பாட்டி. டொன்டடாய்.
என்ன இது? பார்த்தா தெரியல? புடவை. ரோகிணி கல்யாணத்தன்னைக்கு இதை நீ கட்டிக்கணும்னு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கதிர், இப்போ இதெல்லாம் எதுக்கு? என்ன நர்மதா, எதுக்குன்னு கேக்குற? நீ இந்த குடும்பத்து மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க, இந்த குடும்பத்துக்காக நீ என்னெல்லாம் பண்ற? சும்மா எதுக்குன்னு கேட்டா என்ன அர்த்தம்? இந்த பாரு, உனக்காக 28,000 ரூபாய்க்கு புடவை வாங்கியிருக்கான், வேண்டான்னு சொல்ற? பாட்டி, இப்போ நான் இதை வாங்கிக்க முடியாது. ஆன்ட்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அதுவும் கதிர் எனக்கு வாங்கி கொடுத்தாருன்னு தெரிஞ்சா வேற பிரச்சனையே தேவையில்ல. ப்ளீஸ் கதிர், இப்போ எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ரங்கநாயகி எதுக்குதான் கோவப்படல? நீ இந்த வீட்டுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கன்னு ரங்கநாயகியை விட எனக்கும் கதிர்க்கும் தான் நிறைய தெரியும். அதனாலதான் அவன் உனக்கு வாங்கி கொடுத்திருக்கான், வாங்கிக்க. இந்த குடும்பத்துல ஒரு தின்னு நீ சொல்றது உண்மைனா இந்த புடவையை வாங்கிக்கோ. ஏய், வாங்கிக்க. ஓ, நர்மதாவுக்கு புடவெல்லாம் வேற வாங்கி கொடுக்கறானா? பிரிச்சு பாரு. இது சூப்பர் சீனா இருக்கே. இந்த விஷயத்த உடனே அம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதா? ஓகே கதிர், புடவைய வாங்கிட்டேன்ல, இப்போ நீங்க கிளம்புங்க. தாத்தா உங்களுக்கு நிறைய வேலை சொல்லிருக்காருல்ல, போய் அந்த வேலையை பாருங்க. அதை எப்படி உடனே கிளம்ப முடியும்? வேற என்ன பண்ணணும்? உனக்கு ஆசையா புடவையை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். அந்த புடவையை கட்டி காட்டினா தானே சந்தோஷமா போக முடியும். டேய், போனா போது புடவை கொடுத்துட்டு போடான்னு சொன்னா உனக்கு கட்டி வேற காட்டணுமா? உத விழும். கிளம்பு கிளம்பு. சரி, எனக்கு நல்லா தெரியும் இந்த சேலை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கல்யாணத்தன்னைக்கு நீ இதை தான் கட்டணும். புஜ்ஜி பாபு, நீங்க கல்யாணத்தன்னைக்கு இந்த சேலையை தான் கட்டணும், அர்த்தமாய்ந்தா? டேய், போடா போடா.